என்னோட கம்பெனிக்கு வந்து நான் சேல்ஸ் பீப்புள் ஹையர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணேன்னா லிங்க்டின்ல போய் இந்த மாதிரி சேல்ஸுக்கு ஆள் தேடிட்டு இருக்கிறோன்ட்டு நான் ஜாப் போஸ்டிங் கொடுத்தேன். நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபைல் இம்ப்ரெசிவாக இருக்கிறனால அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சிருந்தேன். இது வந்து நான் மார்ச் 10ஆம் தேதி அனுப்பிச்சு விட்டது. மார்ச் 23ஆம் தேதி தான் அந்த பொண்ணு வந்து ரிப்ளை பண்ணியிருக்குது, ஹலோ ஆஷிக் அப்படின்ட்டு. நானும் சரி ரிப்ளை பண்ணியிருக்காங்களேங்கிறனால நான் வந்து ஹாய்னு அனுப்பிச்சு விட்டேன். 24ஆம் தேதி திரும்பவும் வந்துட்டு ஹாய்னு அனுப்பிச்சிருக்கு. நானும் திரும்பவும் ஹாய்னு அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரிப்ளையே கிடையாது. நான் ஏன் இந்த வீடியோவை இப்போ போட்டுட்டு இருக்கிறேன்னா, இது வந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் லைக் வேறு வேறு ஆளுங்க கிட்ட இதே மாதிரி பிஹேவியர் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக்லி ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப்பில் நீங்கள் எனக்குன்னு இல்லை, எந்த இடத்துல நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறீங்களோ இல்லை யாராவது ஒருத்தங்க ப்ரொஃபஷனலாக உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா, ஹாயின்னு போட்டுட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றாங்கன்னா நீங்கள் திரும்பவும் ஹாயின்னு அனுப்பிச்சிட்டு அவங்களோட ரிப்ளைக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஹாயின்னு அனுப்பிச்சிட்டு அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த கேள்விக்கான பதிலும் சேர்த்து அனுப்பிச்சி விடுங்க. இதை வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஒருத்தங்க எப்படி பேசுகிறாங்கங்கிறத வச்சும் நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபாக இருக்கட்டும், நீங்கள் பிஹேவ் பண்ணுற என்வாயர்மெண்ட்லேயும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் அவங்களோட டைமையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதா வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஹாய்னு அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணிருக்கிற ஹேபிட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை திருத்திக்கங்க. இது ஒரு ஃபிட்னஸ் ஸ்பெசிஃபிக்கான வீடியோ கிடையாது, பட் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பிட்வீன் 18 to 25 இயர்ஸில் இருக்கிறனால மேபி இந்த ஹேபிட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது நான் நோட்டீஸ் பண்ணுறதை பற்றி வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன்.